என்னங்க இந்த பாரு செல்வி, நீ தலையிடாத, நான் பேசிக்கிறேன். ஓகே அண்ணே? என்னங்க இந்த ப்ரோ நல்லா இருக்கு பாருங்க. இல்ல அண்ணே, அது கூட ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே அண்ணே அட வாடா தம்பி, எப்படா வந்தா? நான் கவனிக்கவே இல்ல. பத்மா நிச்சயத்துக்காக மாப்பிள்ளை புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கா பாரு. இந்த பாரு. இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நீங்க வாங்க. இப்படி மாமா மாமா என்ன மாமா நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் பத்மாவுக்காக காஞ்சிபுரத்துக்கு போய் நானே கையோட வாங்கிட்டு வந்தது. அந்த பாருங்க, அது புட்டா போட்டது. அந்த அவ கையில வச்சிருக்க பாருங்க, அது மாங்காய் போட்டது. அதான் அவ கலருக்கு எடுப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன். காமிச்சிட்டல? இப்பதான் காட்டுனேன். இடத்த காலி பண்ணு. சரி, காலி பண்றேன். அவன் அப்புறம் வந்து பாக்க. அப்புறம் நான் மாங்காய் போடா. நான் அப்புறம் வரேன். என்ன தம்பி, மாப்பிள்ளைய வாடா போடான்னு சொல்லி? பெரிய மாப்பிள்ளை வாங்க. இந்த 1.5 மாப்பிள்ளைக்கு 50,000 நகையை போட்டு 2 லட்சம் ரொக்கம் கொடுத்து கல்யாணத்தை நானே பண்றேன்னு ஒத்துட்டு வந்தீங்களாமே? எதுக்கு அப்படி ஒத்துட்டு வந்தீங்க? எனக்கு முதல்ல அப்படிதான் தோணுச்சு. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், வாடகை வீட்டுல இருக்க நாமே 300,000 நகையோட பெரிய ஃபேக்டரியோட பொண்ணையே எடுத்திருக்கோம். அவன் 4 வீட்டுக்கு சொந்தக்காரன். அவன் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதான் சரின்ட்டேன். நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. யார் கொடுக்கறது? என்னப்பா தம்பி இப்படி பேசுற? கை நிறைய சம்பாதிச்சு இத்தனை நாள் குடும்பத்தை நீதான பொறுப்பா பாத்துக்கிட்டேன். இந்த கல்யாணத்தை நீதாம்மா பண்ணணும். நான் தான் செய்யணும். அது எனக்கு தெரியுது. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு நான் என் பொண்டாட்டி நடுத்தர நிக்கணுமா? என்ன தம்பி இது? சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுற. நான் ஒண்ணும் சம்பந்தம் இல்லாம பேசல. நீங்க தான் ஒண்ணுமே புரியாம நடந்துக்கிறீங்க. யாரு? நானும் புரியாம நடந்துக்கிறேன். ஆமா, இவ்வளவு பணம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு முன்கூட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? தம்பி, அது நானும் கிருஷ்ணனும் போய் நீங்களும் கிருஷ்ணனும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அங்க ஒத்துக்கிட்டு வந்தது தப்புதான். ஆனா உண்மையில இருக்கிற நம்பிக்கையில செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. பெரிய நம்பிக்கை. அவர் செய்யறேன்னு சொல்லிட்டா நான் செய்யணுமா? முடியாது. உங்க பேராசைக்கெல்லாம் பலியாக என்னால முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 75,000 இந்த கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணுவேன். அதுக்கு மேல 10 காசு நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு எதிர்காலம் இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நானும் சேர்த்து வைக்கணும். ஏன்பா, கல்யாணமாயி 1 மாசத்துக்குள்ள உன் பொண்டாட்டியை காப்பாத்தணும், புள்ள குட்டிகளுக்காக சேர்த்து வைக்கணும் சொல்றியே, அதே மாதிரி நாங்க நினைச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பியா இல்ல இந்த அளவுக்கு ஆளா இருப்பியா? பாருங்க, நீங்க என்ன வளர்த்து ஆளாக்குறதுனால மட்டும் தான் நான் பெரிய ஆளாயிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கேன்னா அது என்னோட சொந்த முயற்சி, உழைப்பு. ஞாபகம் வச்சுங்க. ஏன்பா, நாங்க உனக்கு ஒண்ணுமே பண்ணலையா? உன் சொந்த முயற்சியில நீ பெரிய ஆளாயிட்டியா? நிச்சயமா. நீங்க என்ன வளர்த்ததுனாலே நான் பெரிய ஆளாயிட்டேன். அப்படின்னா என்ன வளர்த்த மாதிரி தான் இவனையும் வளர்த்தீங்க. இவனும் பெரிய ஆளா இருக்கணும்ல. இவன் மட்டும் முட்டாளா இருக்கான். யார் முட்டாள் யார் அறிவாளிங்க இங்க பிரச்சனை கிடையாது. நானும் அண்ணனும் போய் அந்த சம்பந்திட்ட என்ன பேசிருக்கோமோ அதுக்கு ஒத்துக்கிட்டு எங்க அண்ணன் தம்பி மரியாதையை காப்பாத்து. அதான் நல்லது. சொல்ற செய்யற. கட்டின பொண்டாட்டிக்கு புள்ளைக்கு சோறு போட வக்கு இல்ல. அடுத்த எச்ச சொத்துல வாழற நீ என்ன பார்த்து ஆர்டர் போடுறியாடா? யார் மேல கை வைக்க? யார் மேல கை வைக்க? சும்மா இருங்க. தள்ளுங்க இந்த பக்கம். இவ ஒரு ஊர் சுத்தி புறம்போக்கு. இந்த மாதிரி ஒரு தண்ட சொத்து பையல வீட்டுல வளர்த்து வச்சுட்டு அவன் என்ன மிரட்டா, அவனை கண்டிக்காம நீங்க என்ன அடக்குறீங்களா? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியுமாடா? இவ்வளவு சட்டம் பேசுறேன். இந்த கல்யாணத்துக்கு ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு உனக்கு வக்கு இருக்காடா? ஆம்பளையாடா நீ? முடிஞ்ச நடத்தி காட்டுறேன். இந்த மாதிரி காசு இருந்தா அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சிருப்பான்டா. காசை பெட்டியில பூட்டி வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ற நாய் இல்லடா. ஏய், நாய்கேன செருப்பு பிஞ்சிரும். பாருங்க மாமா, அவர் ஊருக்கு போயிட்டு நேரா உங்ககிட்ட வந்திருந்தாருன்னா நீங்க சொல்றதுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும். அவர் மாடிக்கு போயிட்டு கீழே வந்தாரு, அப்புறம் எப்படி நீங்க சொல்றதுக்கு மரியாதை கிடைக்கும்? என்ன போட்டு கொடுக்கணுமா போட்டு கொடுத்துட்டா, என்ன கோழி முட்டுமா மூட்டி கொடுத்துட்டா. இது பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. இந்த மாதிரி போட்டு கொடுக்கற வேலை மூட்டி கொடுக்கற வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவும் என்ன அப்படி வளர்க்கல. அப்போ எங்க அப்பா அத்தை எங்களை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றியா? என்ன பேச்சு பேசுற பாத்தியா அவன் நம்மள? இத பாருடி, இந்த பணக்கார திமிரல எங்க கிட்ட வச்சுக்காத. பல்லு பாகடல எங்கடா? என் பொண்டாட்டிய பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, மரியாதை கெட்டு போய்டும். அவ எவ்வளவு இருந்தாலும் சரி. நிறுத்துடா. என்ன எல்லாரையும் பார்த்து அவன் இவன் பேசுற? நான் கடைக்கு பேசு. நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வாட்டி பேசுடா. நீ பேசு. அப்புறம் என்ன நடக்குது பாரு. என்ன பண்ணுவ? அண்ணே கை நீ பேசுற. அவன பெரிய பிஸ்தாரா? பொறுப்பு இல்லாம பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுறீங்களே. ஏய், யாரடி பொறுப்பு இல்லாம பேசுறது? நீங்கதான். நீங்க எல்லாருமே தான் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. யார் இந்த வீட்டுக்கு அதிகமா சம்பாரிச்சு போடுறாங்களோ முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு வரும். அப்போ உன் வீட்டுக்கார சம்பாரிச்சு போடுறாங்கிறதுக்காக நாங்க அத்தனை பேர் கை கட்டி நின்னுட்டு சலாம் போடணும்ங்கறியா? ஆமா, சலாம் போடணும். நான் சம்பாரிச்சு கொட்டுறதுனால தான் இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் நல்ல துணி கட்டுறீங்க, நல்ல சோறு சாப்பிடுறீங்க. ஞாபகம் வச்சுங்க. நீ இல்லாம எங்களால குறைக்க முடியாதா? நிச்சயமா முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அத்தனை பேரும் நடு ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கணும். என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என்ன வார்த்தை கேக்குறா? இனி இங்க இருக்கணுமா? ஏய், பொட்டில துணிமணில எடுத்து வைக்க. ஓடி. மீனாட்சி, இப்போ என்ன நடந்து போச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? அவன் இல்லனா ரோட்ல அத்தனை பேர் பிச்சை எடுக்கணும் சொல்றா. அத கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், போடி. நீங்க உங்க தம்பிங்களோட இருங்க. ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் மானம் கெட்டவே இல்ல. இப்ப சொல்ல கேட்டுக்கங்க. அவன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, அவர் காசுல என் பொண்ணு கல்யாணம் நடக்க கூடாது. போடி. என்ன விடுங்க.
மீனாட்சி அக்கா அக்கா சந்தோஷமாடா டேய் சந்தோஷம் தானே ஆளாளுக்கு பொண்டாடி பேச்சு கேட்டு இப்படி குடும்பத்தை உடைச்சிட்டீங்களா இதுக்காக நான் பாடுபட்டேன் டேய் நான் எக்கடி கேட்டாலும் பரவாயில்ல நினைச்சிட்டீங்களா நல்லா இருக்குடா நல்லா இருங்க நல்லா இருக்குடா என்ன விட்டுட்டு போயிடாதக்கா. நான் சொல்றது கேளுக்கா. அக்கா, வேணாக்கா. அக்கா, வேண்டாக்கா. அக்கா, நில்லுக்கா. ஏக்கா, நீ போக வேண்டாக்கா. நீ உருவாக்குன வீடுக்கா இது. அக்கா, நீ இருக்கா. நாங்க வேணா போயிடுறோம்க்கா. நீ மட்டும் போயிடு. இந்த நன்றி கெட்டவன் இருக்கிற இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வாடி போ, அக்கா. மீனாட்சி மீனாட்சி மாமா, மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. அக்காவை போக வேண்டாம். ஆரம்பத்துல திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை உடைச்சிட்டு இப்ப சமாதானம் பேச வேண்டியா கொண்டுடுவேன் போடி போடி மீனாட்சி நில்லு நில்லு மீனாட்சி உனக்கு மரியாதை இல்லை இந்த வீட்டுல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? வா போலாம் வா அக்கா, நீ சொல்றத கேளுக்கா. என்ன விட்டு ஏய், போயிடு. ஏய், ஏய், நில்லு நில்லு அவசரப்படா நில்லு. ஏதோ பொடி பையன் முட்டாத்தனமா பேசிட்டான். அதுக்காண்டி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அறிவில்லை உங்களுக்கு? இந்த பாக்ஸர் கிட்ட உசுரோட இருக்க வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. மரியாதையா உள்ள போங்க போங்க போங்க. டேய், எல்லா குழப்பத்திலும் காரணம் நீதான். நீ வந்து நியாயம் பேசுறியா? இனிமே எவனையும் மூஞ்சில முடிக்க கூடாது. போடா போடா நல்ல பாபா மீனாட்சி நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணியா இருக்கலாம். அதுக்காக அவங்கள அந்த வீட்டை விட்டு நீங்க போக விட்டுருக்க கூடாது. நீங்களும் அவசரப்பட்டு இங்க வந்திருக்க கூடாது. மாமா நான் சொல்றது நீங்க என்ன சொன்னாலும் சரி. அவர் யாரு? உங்க அண்ணன் மட்டும் இல்ல, ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து உங்களை எடுத்து வளர்த்திருக்காருன்னா அது வந்து சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய தியாகம். அவர் மனசை ரோக அடிச்சா நீங்க 2 பேரும் நல்லா இருக்க முடியுமா? இல்ல மாமா நானே தகராறு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி நீங்க நீங்க பேசுறீங்க. ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்களும் செல்வி உடனே உங்க அண்ணா அண்ணியை போய் பாருங்க. நடந்து போன தவறுக்கு மன்னிப்பு கேளுங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேருங்க. நின்னு போன அந்த பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. இது பாருங்க மாமா, அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இனிமே அவங்க முகத்துல முழிக்கிறதுன்ற முடிவோட தான் வந்தேன். தயவு செஞ்சு இனிமே அண்ணன் தம்பிங்க ஒண்ணா இருங்கன்னு மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திருக்காங்க, என் மனசை நோகடிச்சிருக்காங்க. அவங்க பெரியவங்க, நாம தான் விட்டு கொடுத்து போகணும். இன்னொன்னு நீ யோசிக்கணும். இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போனதுக்கு காரணம் உங்க அண்ணா நீ நான் வெளியில சொல்லுவாங்க? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்ணுன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? என்ன புள்ளப்பாடி இருந்தாலும் நீ ஒரு தப்பு பண்ணிட்டமா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தவொடனே எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நான் வந்து அவங்களை சமாதானப்படுத்திருப்பேன். இந்த அளவுக்கு நடக்க விட்டுருக்க மாட்டேன். அப்பா, நீங்களே வந்து சொல்லிருந்தாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்கு புரியாதவங்களா இருக்காங்க. இவர் கல்யாணத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இவர் தான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரே. அவங்க தான் அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படி ஆசைப்படுறவங்க என்ன பண்ணிருக்கணும்? பதமா கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும். அப்படி இல்லாம ஆளுக்கு மரியாதை இல்லாம பேசினா எனக்கே கோவம் வருது. அவருக்கு ஆத்திரம் வராதா? என்னப்பா அது? எங்க கொண்டு போறீங்க? அது நான் தான் வீட்டுல இருக்கிற என்னோட எல்லா பொருளையும் காலி பண்ணி கொண்டு வர சொன்னேன். அப்படியா? ஏப்பா இறக்காத நிறுத்துப்பா. என்ன மாப்பிள்ள இது? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சா மொத்த சாமானை ஏத்திட்டு வந்துட்டீங்க. ஏப்பா எங்க இருந்து ஏத்திட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு போய் இறங்குங்க. போங்க போங்க. மாமா மாமா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். செல்வி அந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு மரியாதை கிடைக்காது. தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க. எப்பா எல்லா பொருளும் இறங்கி உள்ள கொண்டு வைங்க. போங்க. தம்பி, என் நிலைமை என்னன்னு தெரியாம நீ பேசுற. தம்பிங்க எல்லாம் உதறி தள்ளிட்டு அம்போன்னு இந்த குடிசையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நீ கேட்கிற நகைப்பணம் போட்டு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. மாமா நான் எங்க மாமா அட, எதிர்பார்க்கறேன்? நீ எதிர்பார்க்கல, உங்க அப்பா கேட்டார்ல. யார் என்ன கேட்டாலும் என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. பத்மாவை மறந்துரு. வேற ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் நல்லது. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஐயோ அக்கா அக்கா பாத்தியாக்கா, மாமா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நான் பத்மாவை விட்டுட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த அநியாயத்துல நீ கேட்க மாட்டியாக்கா? இந்த கல்யாண விஷயத்துல நான் தலையிலப்பா. அவராச்சு அவர் பொண்ணாச்சு. அவராச்சு அவர் பொண்ணாச்சா? ஆமா, அவர் தான் எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பொண்ணு தானே வளரும்னாரு. அவர் பொண்ணுக்கு அவரே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். என்ன மாமா, முதல்ல நீ ஒரு மாதிரி பேசுன, இப்ப அக்கா வேற மாதிரி பேசுது. என்ன எல்லாருமா சேர்ந்து நீ ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? ஏன் மாமா, நீங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்க. எங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்தீங்க. ஆமாப்பா, வாக்கு கொடுத்தேன். இல்லன்னு சொல்லியே. அண்ணன் தம்பிங்களா ஒண்ணா இருந்தோம், அந்த நம்பிக்கையில கொடுத்தேன். குடும்பம் ஒண்ணா இருந்தா அவங்கள செஞ்சிருப்பாங்க. இந்த கொட்டஞ்சிகளா சேர்ந்து குடும்பத்தை 2ஆ உடைச்சிட்டாங்களே. நான் தனியால போடி என்ன பண்ண முடியும்? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. பொம்பளைங்க நாங்க தான் குடும்பத்தை உடைச்சோமா? ஆமா, நீங்க தான் குடும்பத்தை 2ஆ உடைச்சீங்க. என்ன கோயிலே சதி பண்ணி சொல்லுவேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.